உலகெல்லாம் உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போன வாரத்தோட கண்டினியூஷன், சிறுநீரக நலத்தோட 4th பார்ட் பார்க்க போறோம். சென்னையில இருந்து சுந்தரம் சார் நம்மளுக்காக இந்த டாபிக் எடுத்து கொடுக்க போறாங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. சார் வெல்கம் சார். ஓகேம்மா. கீழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா சார்? கிளியரா இருக்குங்க சார். ஓகேம்மா. ஈழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த நம்ம ஜூம்ல சிறுநீரக நலனை நாம சிறுநீரக சக்தி நாளத்தின் வழியா நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல K11 வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப K12 பார்க்க போறோம். இன்னைக்கு முடிஞ்சிடும். ஏன்னா மேக்சிமம் மேஜர் பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நம்ம கடந்த 3 செஷன்ல பார்த்துட்டோம். ஸோ இதில் ஒரு செலக்டிவாக ஒரு 5 புள்ளிகளில் உள்ள ஸ்பெஷல் அதுக்குன்னே இருக்கிற மாதிரி ஒன்று. எங்கேயாவது நம்ம அந்த பர்டிகுலர் டிசீஸ் நமக்கு மற்ற இடத்துங்களை முயற்சி பண்ணிட்டு மற்ற புள்ளிகள் சக்தி மையங்கள் உபயோகப்படுத்திட்டு நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு பலன் கிடைக்கலன்னா அப்போ இந்த பாயிண்ட்டுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை உபயோகப்படுத்தலாம். ஸோ அதில் இன்னைக்கு இருக்கிற K12 தாஹே. இது ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இடத்த எதுக்காக இதை புகழ்பெற்ற இடம்னு சொல்றாங்கன்னா, இவங்க இருக்கிறதுலே பெரிய புகழான ஒரு விஷயம் என்னன்னா கிரியேஷன் தான். ஸோ இந்த கிரியேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் நம்ம ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெர்டிலிட்டி தான் அதை ஒரு இண்டிகேட் பண்றது. ஸோ இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு இது ஒரு பிரமாதமான ஒரு மையம், சக்தி மையம். இதுல பர்டிகுலரா 2 பாலினத்துக்குமே இது பயன்பாடா உள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு இது இம்பார்ட்டன்ஸ்க்கும் செமினல் எமிஷன்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு 2வது பெண்களுக்கானதுல இன்ஃபெர்டிலிட்டிக்கும் இதை கொடுப்பாங்க. என்னன்னா இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு நம்ம கூட நல்ல ஒரு கிளாரிங்கா ஒரு ரிசல்ட் வரணும்னா CV3 அண்ட் SP6 சேர்த்து போடும்போது இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ற நம்மளோட ரிசல்ட் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில இந்த பர்டிகுலர் K12 நமக்கு எதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தி இன்ஃபெர்டிலிட்டி, இந்த 2 மேஜரா இருக்கும். இது 2 இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு யூட்ரஸ்ல இருக்கிற ப்ராப்ளம், ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கெல்லாம் கூட இது ஜென்ரலா ஒர்க் பண்ணும், அது ஓரியன்டா இருந்ததுன்னா. ஸோ CV பாயிண்ட்ல இருந்து ஹாஃப் சூன் ரைட் அண்ட் லெஃப்ட்ல வரக்கூடியது தான் இது. நெக்ஸ்ட் இதுல இதனோட இண்டிகேஷன் பொதுவா ஐஸ்ல கூட காமிக்கும், பர்டிகுலரா கண்ணில் காமிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது லிவரையும் டிஸ்டர்ப் பண்றதால இந்த கிட்னி, அதனால அதுல கிளாரிங்கா ஐஸ்லயும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால நமக்கு இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும் K12. அடுத்து பார்த்தீங்கன்னா K13. இது இதனோட பேர் QU. ஒரு சீயோடைய ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பொதுவா இதை. அப்போ K13ல நமக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலரா ஒரு கிளாரிங்கான ஒரு இண்டிகேஷன் இதுக்கு வரணும். அதாவது நம்மளுடைய கழிவு பாதைகளோட துவாரங்கள், யூரின் போற இடமும் மோஷன் போற இடமும், ஆனஸ் அண்ட் யூரெத்ரா, இதுல யாருக்காவது இஷ்யூஸ் இருக்கு, என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இதுல வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அடிப்படையில ஹீட்னால தான் வரும். ஸோ ஹீட் அதிகமாக எக்ஸஸாக இருக்கும் பொழுது மேலே போக வேண்டிய ஹீட்டு கீழ் நோக்கி ரெபிலேஸாக கீழே வரும்பொழுது அந்த ஹீட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணம்னா இந்த பர்டிகுலர் K13ல தான் உங்களுக்கு லிவர் சேனலும் ஸ்பிளீன் சேனலும் கூட கிராஸ் ஆகிற ஒரு இடம் இது. ஸோ அந்த வகையில் இது முக்கியமான நம்மளுடைய
சாங்மாயின்னு சொல்லுவாங்க, பெனிட்ரேட்டிங் வெசல்னுவாங்க. அதனுடைய பாதை தான் இதுவும் கூட. ஸோ அந்த வகையில நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அது எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும், இந்த ஆனஸ் அண்ட் யூரத்ராவில் இருக்கக்கூடிய கிராக்ஸு, ஒரு மாதிரி புண்ணு வர்றது, ஒரு மாதிரி ஹீட் ஆகிறது, ப்ளஸ் வந்து அந்த மோஷனோ யூரினோ போகும்போது இருக்கக்கூடிய பெயின்ஸு, டிஸ்டர்பன்ஸ் எதுவாக இருந்தாலும் பர்டிகுலராக அந்த ஒரு பிளேஸில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா, இந்த K13ஓட தேவைப்பட்டா CV4 சேர்க்கலாம். ஏன்னா CV4 சேர்க்கறதால என்ன நடக்கும்னா, கிரானிக்கா இருக்கிற ஆஸ்மா கூட இதில் கிளியர் ஆகும்ன்றது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் K13 வந்து நம்ம பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆனஸ் அண்ட் யூரத்ராவோட ஹீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் பாயிண்ட் இது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா K14 இது வந்து சைமன் அப்படின்னு போடுவாங்க. என்னன்னா, இது ஒரு 4 சேனலை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 4 சேனல்ல இது வந்து ரொம்ப பிரமாதமா ஆக்டிவேட் ஆகும். பர்டிகுலரா இது கிட்னி பாயிண்ட்ங்கிறதால கிட்னி பிளஸ் லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், யூரினரி பிளாடர். ஸோ இந்த யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமும், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படின்னா, லிவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படின்னா, ஒரு நம்மளுடைய அடைச்ச மாதிரி ஒரு ஃபுல்னஸ் ஒரு ஃபீல் பண்றது. அந்த ஃபுல்னஸ்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்னஸ் இல்லை. ஒரு அதாவது ஏதாவது ஒரு விருப்பமான ஒரு உணவை நாம வந்து அதிகமா சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டின் ஏரியாவிலையும் யூரினரி பிளாடர் ஏரியாவிலும் தெரிஞ்சதுன்னா, இது வந்து ரொம்ப கிளாரிங்கா இந்த பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சீயும் மூவ் பண்ணும், பிளட்டையும் மூவ் பண்ணும். இது ஒரு விசேஷம். அதாவது நமக்கு ஒரு பிளாக்கேஜ் வந்து அது பிளட்டோட பிளாக்கேஜா, சீயோட ஸ்டாக்னேஷனா அப்படின்லாம் கூட தெரியலன்னா, அந்த இடத்துல இதை வந்து இந்த பாயிண்ட் போட்டோமா எதுவாக இருந்தாலும் அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் இதில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சக்தி சேமிப்பு, இந்த சக்தி சேமிப்பு நேராக உங்களுக்கு வந்து நம்மளுடைய போன் மேரவில் போய் எசன்ஸாக வந்து இது சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தரமா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம போடுறோம்னா, எங்கேயாவது எசன்ஸ் நமக்கு வந்து வேஸ்டேஜ் எங்கேயாவது தங்கி இருக்குது அப்படின்னா, அதுங்களெல்லாம் கூட சேனலைஸ் பண்ணி இது போன் மேரோவில் கொண்டு போய் எசன்ஸா வந்து கண்டென்ஸ் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது இதுல. சப்போஸ் உங்களுக்கு நமக்கு எசன்ஸ் தேவை அப்படின்னும் பொழுது, எசன்ஸ் வந்து தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எசன்ஸ் நம்ம உபயோகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து சோர்ஸ் பாயிண்ட்ல, கிளப்ட் பாயிண்ட்ல அங்கெல்லாம் கூட தேடாம ஒரு எக்ஸஸா இருக்கிற இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம போட்டுட்டு, கூடவே வேணும்னா UB67 போட்டோம்னா இதுல நல்லாவே மூவ்மெண்ட் ஆகும். அந்த எசன்ஸோட மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இதுல வந்து நம்ம இந்த மாதிரி இந்த நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே வேற வேற பாயிண்ட்லயும் இதெல்லாம் செய்ய முடியும் இருந்தாலும், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எதுன்னா, யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய வெஜினல் எண்டோமெட்ரிக் வால் திக்னஸ்க்கு இது ரொம்ப 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 செலக்டிவா ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். யாருக்காவது இந்த மாதிரி இருந்தா, பர்டிகுலர்லி இவங்க யாருக்கு வந்து இந்த மாதிரி மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வந்து லேடிஸ்க்கு இது ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்பயாச்சும் ஸ்கேன்ல நீங்க எங்கேயாவது எண்டோமெட்ரிய வால் திக்னஸ், வெஜினல் டைட்னஸ், வெஜினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த K4 ஞாபகம் வச்சுக்கிட்டு, தேவைப்பட்ட நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் ஒரு கிளாரிங்கா இருக்கணும்னா SP4 அண்ட் PC6 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஒரு சக்தி அதிகமா ஊட்டி கொடுக்கும். இது ஒரே பாயிண்டே போட்டாலும், ரெகுலரா போட்டாலும் அந்த எண்டோமெட்ரிக் வால் திக்னஸ் வந்து நல்லா நல்லா குறையிறத நான் கூட 2-3 கேசஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா K16. K16ல பொறுத்த வரைக்கும் ஹுவாங் ஷூ. ஹுவாங்னா அவங்க வந்து நம்ம பார்ப்போம். மன்னரோட பேர் ஹுவாங் டி அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பேர் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னா, அது மிகப்பெரிய ஒரு வைட்டலான ஒரு ஒரு விஷயம். வைட்டல் சப்ஸ்டன்ஸ் அதுதான். இப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியம்னா, ஒரு எல்லா செல்ஸ்ல இருக்கிற மெம்ப்ரேனுக்கும் அதனோட வைட்டாலிட்டியை மெயின்டைன் பண்றதுன்ற ஒரு மீனிங்ல தான் இதை யூஸ் பண்றாங்க. அதை போட்டுட்டு இவங்க வந்து ஷூன்னு போடுறாங்க, வாங் ஷூ அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
பேக் ஷூவை உபயோகப்படுத்தாம உங்களுக்கு அங்க இருக்கிற வைட்டல் சப்ஸ்டன்ஸை இங்க எடுத்துட்டு வரணும்னா நீங்க இந்த K16 உபயோகப்படுத்துறது மூலியமா ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பேக் ஷூல இருக்கிற எல்லா வைட்டாலிட்டி, அதாவது வைட்டல் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பிளட் எசன்ஸ் அதெல்லாம் மொத்தமே இதுல வந்து நமக்கு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அர்த்தம் தான் இந்த பர்டிகுலர் K16ஓட மீனிங்கு. இதுவும் ஒரு சாங்மாய் சொல்லக்கூடிய பெனிட்ரேட்டிங் வெசலுடைய ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் இதுவும். இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டில நிறைய சொன்னாலும் பர்டிகுலரா எங்கேயாவது வயத்துல ஒரு ஒரு கட்டி மாதிரியோ, ஒரு அப்சஸ் மாதிரியோ, ஒரு தனியா சும்மா வீக்கம் மாதிரியோ, இல்ல குடல் இறக்கம் மாதிரியோ, ஹெரனியா மாதிரியோ இருந்தா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஹாஃப் சூன் தள்ளி எந்த இடத்துல உங்களுக்கு கட்டி இருக்கோ அந்த கட்டியோட சைஸ்ல இருந்து ஒரு ஹாஃப் சூன் வெளியே தள்ளி அந்த ஏரியாவை தொடாம 1 சூன் அட்லீஸ்ட் ஹாஃப் சூன் டு 1 சூன் வெளியே தள்ளி 4 பக்கமும் நீடிலிங் பண்ணிட்டு இந்த K16 பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற வீக்கம் ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும். எரண்யாவும் வந்து ஒரு ரெகுலரா கொஞ்ச நாளைக்கு பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி அங்கே கிடைச்சி அந்த ஒரு நம்மளோட ஸ்டமக்கு மேல உள்ள அந்த குடலுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரொம்ப பலப்படுத்தப்படும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் நமக்கு எதுக்கு பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் தனியா வச்சுக்கிறேன்னா ஹெரண்யாக்குன்னு நான் கண்டிப்பா அந்த மாதிரி யூஸ் பண்றது உண்டு. ஹெரண்யா எதனால வந்ததுன்றதுக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சபூத அந்த மூலகங்களுடைய கூறுகளை நம்ம ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 10 கோட்பாடுகளை மேட்ச் பண்ணி போடுற நீடிலோட சேர்த்து இதை போடுவேன். ஏன்னா இது மட்டும் தனியா நான் போடுறதில்ல. என்ன நமக்கு அது பேசிக்கா அதுல என்னன்னு முதல்ல எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டு ஸ்பெசிபிக்கா இதை மட்டும் ஆட் பண்ணும்போது ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணுது. அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா K17 ஷாங் கூ. இது வந்து ஒரு இது ஆக்சுவலா இது பெருங்குடலோட அந்த பெண்டிங் ஏரியாவில் வருதுன்றதால இதை வந்து அதுக்கு பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க, மெட்டல் பென்ட்னு வச்சிருக்கான் அந்த இடத்துல. ஸோ இது எதுக்கு ஒரே ஒரு இதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்றது உபயோகப்படுத்துறது எப்ப நான் ரொம்ப ரேரா. வயிறு வந்து ஒரு உப்பசமா லிவர் பேஷண்ட்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசமா இருக்கும், வயிறு பெருத்து இருக்கும், வயிறு பெருக்கும்னே அந்த நோய் சொல்லுவாங்க. அது வந்து மகோதரம் அந்த மாதிரிலாம் சிலர்லாம் தமிழ்ல பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை போட்டுட்டு நம்ம K8 பார்க்கும்போது தொப்பையை குறைக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ட்ரூச்சியில். அந்த K8 இதை ஆட் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த K17 நாம ஞாபகம் வச்சுக்கிறது வயிறு பெருக்கத்துக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் K18 ஷியாகுவான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு இந்த K18 என்ன பண்ணும், அந்த பேருக்கான சக்தி என்னன்னு கேட்டா ஒரு கடினமான பாறைக்குள்ள கூட இது போய் வேலை செய்ய வைக்கும் இந்த புள்ளி, இந்த சக்தி மையம் அப்படின்னு சொல்லுது. அப்போ எதை எதை காரணம் வச்சு இவங்க அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணம், ஒரு குழந்தையின்மையில வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருமுட்டைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து ஆணுக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலும் கருத்தரிக்கிறதுல மட்டும் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி யாராவது பேஷண்ட் நமக்கு வந்தாங்கன்னா ஜென்ரலா நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஆட் பண்ணக்கூடிய பாயிண்டோட சேர்த்து இந்த K18 போட்டோம்னா அந்த கருமுட்டையோடைய இன்க்ரீஸ்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு மாசமுமே ரிப்போர்ட்ல செக் பண்ணலாம். இது நிறைய அந்த கேஸ் ஹிஸ்டரியில நிறைய இருக்குது யூரோப்ல. நான் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும் பண்ணேன். பட் அவங்க ஆர்மியில இருந்ததால அவங்க வந்து ஒரு தடவை நல்லா ஆச்சு, திருப்பி அவங்க டிராவல் பண்ண உடனே வேற எங்கேயோ சொல்லும்போது அவங்களுக்கு பாயிண்ட் சரியா போட முடியலன்றதால அவங்களுக்கு மிஸ் ஆச்சு. இன்னொருத்தரும் ஆர்மி மேன் தான், பட் இங்க லோக்கல்ன்றதால அவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அந்த கருமுட்டைகளோட இன்க்ரீஸ்லாம் நல்லா ஆச்சு. பட் அவர் டியூட்டில இருந்ததால அவருக்கு அந்த ஜென்ஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அது கொஞ்சம் கண்டினியூட்டி பண்ண முடியாம போயிடுச்சு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்ததால. ஸோ கருமுட்டையை நாங்கள் ஒரு லேப் ரிப்போர்ட்லேயே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸை காமிக்க முடியும் ஒரு மாசத்துக்குள்ளார. ஸோ அந்த அளவுக்கு இந்த K18 வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். சப்போஸ் யாருக்காவது குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் இருக்கு, இந்த கருமுட்டையோட காரணம் அல்ல, அவங்களுடைய ஒர்க் ஸ்டைலு
பர்டிகுலரா நான் இது எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்கேன் சென்டர்ல ஒர்க் பண்றாங்களோ, லேடீஸு, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, அவங்களாண்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அந்த இடத்துல ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்காவது வேலை செய்யக்கூடாது, கரு நிக்கிற வரைக்கும். ஸோ, அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா, அவங்களுக்கும் நல்லா கிளாரிங்கா இருக்கிறது நாங்க ஒரே ஒரு கேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். படிச்சத பார்த்துட்டு நல்ல கேஸ் வந்ததுன்னு ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. அம் சில நேரத்துல வந்து யாருக்காவது இடிச்சிருக்கும். இந்த நம்மளுடைய அடி வயிறு. அதனால வந்து பிசிக்கலா கூட சில நேரத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம் அந்த ஏரியாவுல. 2வது வீட்ல ஹெரிடிட்டரியா அவங்களுக்கு யாருக்காவது அந்த மாரி ஒரு கருமுட்டை ப்ராப்ளம் இருக்கிற ஃபேமிலி இருந்தா கூட, இந்த K18 சேர்த்து K8 அண்ட் UB59 நெனைக்கிறேன். ஆமா ட்ருச்சி. UB59 சேர்த்து போட்டோம்னா, நிச்சயமா அது ரிசல்ட் நல்லாருக்கும். இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட K18ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கருமுட்டையை அதிகப்படுத்துவதற்கான மிக சக்தி வாய்ந்த இடம்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது வந்து K19, K20 இதுகெல்லாம் ஆக்சுவலா வந்து லோக்கல் பாயிண்ட்டா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவுல கைய வச்சு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது, இல்ல அப்படின்னா, அதுக்கு மட்டுமே அந்த ஏரியாலாம் நீடில் பண்ற மாரி தான் இருக்கு. நானும் இது பண்ணதில்ல. இந்த K19, K20 யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா, அத பத்தின எதுவும் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்லாததால அது எனக்கு அட்ராக்ட் ஆகல. அதுக்கப்புறம் K21 இது வந்து ஹியூமன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சைனீஸ் நேமு. அதாவது ஒரு ஒரு மறைவான, ஒரு இருட்டான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு கதவு. அப்படிங்கிற மாரி தான் அந்த பாயிண்டோட பேரு. இது வந்து இந்த பெனிட்ரேட்டிங் வெசல் நம்ம சொல்லக்கூடிய சாங் மாய் போகக்கூடிய ஒரு பாதை தான் இதுவும். இத வந்து ஸ்பெசிஃபிக்கா நெறைய அவங்க ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாலும், இதுக்கு யூஸ் பண்ணலாம், அது சொல்லி எக்கச்சக்கமா அவங்க குடுத்திருந்தாலும், பர்ட்டிகுலரா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு குடுத்து ரிசல்ட் வரணும்னு பார்க்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்நார்மலா அவங்க ஏஜுக்கும், அவங்களுடைய இதுக்கும் சம்மந்தம் இல்லாம செஸ்ட் டிஸ்டன்ஷன் இருக்கும். அதாவது மார்பக சரிவு இருக்கும். அந்த ஏஜுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன காரணம்னா, அவங்களுக்கு அந்த தசைகள்ல அங்க இருக்கக்கூடிய தசைகளுக்கு சக்தி கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு காரணம். பேசிக்கான காரணம் நம்ம பஞ்சபூத மூலகத்த வச்சு பார்க்கும்போது. இங்க டிசிஎம்ல என்ன சொல்றாங்கன்னா, K21ல இருக்கக்கூடிய ஒரு உடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கேஜ் தான் இது. இந்த பிளாக்கேஜ நீங்க ஓப்பன் பண்ணணும். இது ஒரு மறைவான ஒரு கதவு. அது வெளிப்புறத்துல இருந்து நம்ம உதாரணத்துக்கு ஸ்ப்ளீன் 3, ஸ்ப்ளீன் 4 இதெல்லாம் போடும்போதெல்லாம் பெருசா அது வந்து ஓப்பன் ஆகுறது இல்ல. அதனால அத ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம K21 பாயிண்ட்ட போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க SP4 PC6 போட்டீங்கன்னா, பிரமாதமா ஒர்க் பண்ணும். அந்த மார்பக சரிவு. ரொம்ப ரொம்ப ஏன்னா நெறைய பேருக்கு இது வந்து வெளிய சொல்றதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா பட் என்னட்ட வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு +2 அந்த மாரி படிக்கிற ஒரு குழந்தையோட அவங்க அம்மாவே இந்த மாரி வந்து என் கையில சொன்னாங்க. நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறா. பட் இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ நான் வந்து இது அவ நீடில் பண்றதுக்கு இந்த இடம் கூச்சப்படுவா. அதனால நான் அந்த லொகேஷன வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு, அங்க டெய்லி வந்து நீங்க வந்து நீங்க டச் குடுங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ப்ளீன் 4 அண்ட் PC6 ஆட் பண்ணிட்டு இத பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஆனா பட் அவங்க ஒழுங்கா பண்ணாங்களா பண்ணலான்றதால ஒரு என்ன சொல்ல வருது, அந்த ஒரு சின்சியரா ஒரு ரெகுலரா பண்ணாததால அவங்களுக்கு ஏறக்குறைய 4 மாசம் ஆச்சு அது சரியாக. ஆனா வந்து டிசிஎம்ல என்ன சொல்றாங்கன்னா, வித்தின் ஒரு தொடர்ந்து 10 நாள் போட்டா உடனே சரியாயிடும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. யாருக்காவது அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருந்தா, பேஷண்ட் கிடைச்சாங்கன்னா, இந்த பாயிண்ட் அதுக்கு மட்டும் நல்லா முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா மத்த வேலைகள் இது நீங்க அது சொல்லக்கூடிய நெறைய பொசிஷன் சொல்லுது. இது விக்கலு, வாந்தி அது இதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் நம்ம சாதாரணமா நம்ம வந்து பஞ்சபூத மூலக புள்ளிய வச்சு சரி பண்ணி நமக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அதெல்லாம் நான் இதுல சொல்லல. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா K22. K22 பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் லங்ஸ் ஓரியன்டட் இஷ்யூ. அது லோக்கலா தான் பார்க்குறாங்க அத. ஸோ அந்த வகையில லோக்கலா பார்க்கறதால K22, K23, K24, 25, 26 எல்லாமே உங்களுக்கு வந்து இதே மாதிரி லோக்கல் பாயிண்ட்டா தான் உபயோகப்படுத்தும். நம்ம அதுல வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மலாம் உபயோகப்படுத்துனது இல்ல பெருசா. ஸோ
கிட்னி சேனலோட சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸுக்கு நம்ம இவ்வளவுதான். இதுல எனக்கு வந்து நான் படிச்சதும் தெரிஞ்சதும் என் நோட்ஸ்ல இருந்து எடுத்ததும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து இந்த சேனலோட லிங்க் இந்த வகுப்போட இது முடியுது. அதனால இது வரைக்கும் நாம இந்த கிட்னி சேனல் ஓரியன்டட்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா எல்லாரும் கேட்கலாம். ஏன்னா எனக்கு இது முடிஞ்சிருது இதோட. அடுத்து நம்ம வேற எதனா பண்றோம்னா பார்ப்போம். ஏன்னா கண்டினியூஸா நானே எடுக்கிறதால ஒரு மாதிரி போரிங்கா இருக்கக்கூடாது. ஏன்னா சேனல்ல வந்து ஒன்னும் வந்து ஒரு மெமரைஸ் பண்ற மாதிரி ஒரு டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நடுவில் கொஞ்சம் கேப் போடலான்னு பாலாஜி சார் கிட்ட கேட்டிருக்கேன். பாருங்க. இதுல யாராவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னொரு தகவலும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது சிலர் எல்லாம் கேட்டாங்க. அதாவது 12 புள்ளிகளிலேயே பெரும்பாலான நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நான் வந்து கட்டுரையா எழுதலாம் தான் நினைச்சேன். பட் கட்டுரையா எழுதுனதுக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு முன்னாடிலாம் எழுதுனதுலாம் சந்தேகம் வந்தால ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஜூம்லயே ஒரு தடவை கூட அது வகுப்பாவே எடுத்துருவோம். அந்த ஒரு பர்டிகுலர் செட்டு மட்டும் அப்படின்ற மாதிரி என் மனசுல அதுக்கு ஒரு சிலபஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எப்போ நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்குதோ அதை அப்போ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சந்தேகத்தை கேட்கலாம். தேங்க்யூங்க சார். சுமலதா மேம், நீங்க பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம். சார் இது வந்து எனக்கு இந்த பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் ரிலேட்டடாக வருதான்னு எனக்கு தெரியலங்க சார். என்னோட பாப்பாவோட படிக்கிற பொண்ணு இன்னொரு பிள்ளை +2 படிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 4 மந்த்ல இருந்தே முழங்கால வந்து ரொம்ப வலி இருக்காங்க சார். புரியல. எங்க கால்லையா? ஆமா, கால் முழங்கால் முட்டியில எந்த பகுதி? முட்டியில வந்து முட்டிக்கு கீழங்க சார். முட்டி ஃபுல்லாவே சொல்றாங்க. முட்டி கீழ முட்டி நீங்க ஃபுல்லாவே. சொல்றது என்ன பாயிண்ட்னு சொன்னா நீங்க வந்து இந்த SP9 ST36 கீழ சொல்றீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு கீழ இல்லங்க சார். அது கொஞ்சம் மேல. அந்த ஜாயிண்ட் ஆமா அப்பனா ஜாயிண்ட். நீங்க வந்து இந்த லிவர் 8 K10 அந்த ஏரியா சொல்றீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே டன். சொல்லுங்க. அந்த அடுத்து வந்து அதே மாதிரி பெருவிரல்ல. இது வந்து லெஃப்ட்லங்க சார். ஃபர்ஸ்ட் வலி வர்றது லெஃப்ட்ல. பெருவிரல்னா கால் பெருவிரலா? கால் பெருவிரல். கால் ஓகே பெருவிரல்ல டன் டன். 2 சைடுமே வந்து ஃபுல்லா வலி இருக்குது. ம். அதுக்கப்புறம் வந்து அது அடுத்த நாள் வந்து அப்படியே ரைட் சைடுக்கு மூவ் ஆகுதாமா. ஓகே. ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா, அந்த சுண்டு விரலுக்கும் அந்த காலோட ஜாயிண்ட் ஆகும் பாருங்க சார். கீழ. பகுதி. அந்த இடத்துல வந்து வலி. வலி அதாவது எப்படின்னா நீங்க சொல்றது வந்து UB66 ஏரியா சொல்றீங்களா? 66 ஏரியால கீழங்க சார். பின்னாடி. அதான் சொல்ல வரேன். கீழ தான் சொல்றேன். பாதத்துல சொல்றீங்க. ஆமா, பாதத்துலங்க ஓகே சார். ஓகே. அங்கெல்லாம் வந்து ஊசியில குத்துற மாரி வலிங்க சார். வலி தாங்க முடியாத அப்போ அளவுக்கு வலி. GB43க்கும் உங்களுக்கு வந்து UB66க்கும் நடுவுல சொல்றீங்க. நடுவுலங்க சார். காட் இட். சொல்லுங்க. அப்புறம் இந்த மாரி வந்து இப்ப கிட்டத்தட்ட அத ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. இப்ப வரைக்குமே அவளுக்கு இருக்குங்க சார். இப்ப எத்தனை வருஷமா ஏஜ் அட்டெண்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப வந்து 12th படிக்கிறாங்க சார். 7th படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 5 இயர்ஸ் இயர்ஸா இருக்கு. ஆச்சுங்க சார். ரொம்ப ஆனா வந்து சொல்லுங்க. ரொம்ப சிவியரா இருக்காங்க சார். ஓகே. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாலும் எதுலயுமே வந்து என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியலையாமா. லாஸ்ட்டா வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் சொன்னாங்களாமா, உங்களுக்கு யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாடி புடிச்சு பார்த்து சொன்னாங்களாமா. அதுவும் வந்து ஆனா டெஸ்ட்ல வர மாட்டேங்குதாமா. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அதுல ரிப்போர்ட்ல வரவே மாட்டேங்குதாமா. ஹோமியோபதியில நாடி மெத்தடே இல்லையே. ரைட். ஓகே டன். சொன்னாங்களாமா அவங்க சொன்னது. எனிவே ஓகே. இப்போ இதுல நம்ம இப்போ உங்களோட தொடர்புல இருக்காங்களா? இருக்காங்க சார். இன்னும் நான் வந்து பாயிண்ட்ஸ் போடல. ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த டீடைல்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டேன். கேட்டு சரி அவங்களுக்கு எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் குடுக்கலாம், எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லலாங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப கிளாரிங்கான பாயிண்ட். பிளட் டெஃபிஷியன்சி ஃபார் யூட்ரஸ். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இந்த பிளட் டெஃபிஷியன்சி யூட்ரஸ்ல ரொம்ப டெஃபிஷியன்ட்டா இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன லிவர் 8 பாயிண்ட் அந்த லிவர்ல இருக்கிற பிளட் அது எடுக்க ட்ரை பண்ணுது. லிவர் 8 பாயிண்ட்ல இருக்கிற பிளட் அது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லிவரோடைய பேர் ஆர்கனான நம்மளுடைய கேல் பிளாடர்ல ஹீட் ஆகுறது. அதுதான் உங்களுக்கு GB43லயும் UB66லயும் காமிக்கிறது. புரியுதுங்களா? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஏன்னா இது லாஜிக்கா புரிஞ்சதுனாதான் உங்களுக்கு வந்து அடுத்த பாயிண்ட் மேலாம் இருக்க மாட்டீங்க.
அப்ப ஓகே இந்த சார். இஷ்யூவை வந்து லாஜிக்கா பார்க்கும்போது அங்க என்ன பாயிண்ட் இருக்கு, என்ன இருக்கு, நமக்கு ஈஸியா டயக்னோசிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஓகே சார். நீங்க செய்ய வேண்டிய வேலை 2 வேலை. ஒண்ணு கிட்னி, அதாவது கிட்னியோட ஹீட்டை குறைக்கணும். இல்ல சரிங்க சார். லிவரோட ஹீட்டை குறைக்கணும். அப்போ லிவரோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு லோக்கல் பாயிண்டாவே நீங்க வந்து மெயின்ல சோர்ஸ்ல கையை வைக்காம இந்த நம்மளுடைய யாங் சேனலான GB43ல ஒரு நீடிலும் UB66 ஒரு நீடிலும் லோக்கல் பாயிண்ட் மாதிரி போட்டாலும் நாம மூலகத்தின் வழியா தான் திங்க் பண்றோம். அதை ஆமாங்க சார். பண்ணிட்டு நீங்க லிவர் 8 கூட போட்டுட்டு ஒரே தடவை கூட போட்டுட்டு அவங்களுக்கு ட்ரூச்சியை ஸ்டிமுலேட் பண்றதுக்காக என்ன பண்ணுங்க, K8 வைட்டாலிட்டி இல்லைன்றதால K8ம் உங்களுக்கு UB59ம் ஆட் பண்ணீங்கன்னா பிரமாதமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஓகே சார். பாயிண்ட் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் நோட் கூட பண்ண வேண்டாம். நீங்க அந்த ஒரு லாஜிக்கை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்களே பாயிண்ட் கொடுங்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஹீட்டை ரிலீஸ் பண்றோம். அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்றது கிட்னியோட ஹீட்னால லிவரோட ஹீட் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதால நம்ம யாங் சேனல் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது வந்து ஹீட் வந்து உங்களுக்கு வந்து யாங் டைப் அப்படிங்கிறதால நாம என்ன பண்றோம், இந்த யாங் சேனல் இந்த பண்றதால அந்த பர்டிகுலரா UB43 அண்ட் UB66 ஐ எம் ரைட். ஸோ இது ரெண்டுத்தையும் நீட்லிங் பண்ணிட்டு லிவர் பிளட் அது எடுக்காம இருக்கிறதுக்காக லிவர் பிளட்ல லிவர் 8 கனெக்ட் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பத்தாததுக்கு உங்களுக்கு ஜென்ரலா இது மொத்த பேருக்குமே சி இல்லாதால ட்ரூ சி கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி K8 அண்ட் UB59 ஓகே சார். இந்த பாயிண்ட் நீங்க முடிஞ்சா 2 கால்லயும் கூட போடலாம். அழகா குழந்தைய படுக்க வச்சுட்டு ஒரு 28 நிமிஷம் நீடில் இருக்கட்டும். ஓகே சார். பொறுமையா பக்கத்திலேயே உட்காரணும். வேற பேஷண்ட்டை பார்க்க கூடாது. ஸோ ஓகே சார். அவங்களுக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு கேட்டுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே. சில நேரத்துல ஓகே. எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணும், நீங்க நீடில வந்து ஒண்ணா எடுத்து பார்க்கணும். ஸோ ஓகே சார். அந்த ஹீட் பாயிண்ட்டை முதல்ல எடுத்து பார்க்கணும். எடுத்தோன்னே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கணும், இப்போ எப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு ஒண்ணா எடுத்துட்டு வரலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கு, ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னாங்கன்னா அப்படியே 28 மினிட்ஸ் இருக்கட்டும். கண்டினியூஸா ஒரு 3 days போடுங்க. அதுக்கப்புறம் ஓகே 1 சார். வீக் பொறுத்து வர சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஓகே. இருக்கும். அதே நேரத்துல அந்த பிளட் அவங்களுக்கு வராம கிடைக்காததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு ஃபுட் ஸ்டைல்ல என்னென்னலாம் அவங்க வந்து மிஸ் பண்றாங்கன்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை சொல்லுங்க. ஓகே கிட்னி சார். ஹீட் ஆகுற மாதிரி ஒரு ரொம்ப பயப்படுற மாதிரியோ இல்ல கிட்னி ஸ்டிமுலேட் ஆகுற மாதிரியோ ஏதாவது போனோ வீடியோவோ பேசுறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதான்றத ரொம்ப தனிமையில ஓப்பனா கேளுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓகே. அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகேண்ணா. ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். இதுல வந்து இவங்க நெறைய வந்து விட்டமின் டி, D3 கம்மியா இருக்குன்ட்டு, அதுக்கு ஒரு 1 இயர்க்கு கிட்ட அவங்க டேப்லெட் போட்டுருக்காங்க சார். ஓகே. அளவு குடுத்துருக்காங்க. பிளஸ் அப்ப அது என்ன இல்லாம பண்ணணும், அப்படி விட்டமின் டி இருக்குதுன்னு அவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா கம்பல்சரியா குழந்தைய எட்டும் போய் கொஞ்சோண்டு மேல மொட்டை மாடியில எங்க வெயில்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. வேர்க்கிற மாதிரி. ஓகே, தேவையே ஓகே கிடையாது, சார். விட்டமின் டி எல்லாம் தேவையில்லை. இதே போதும். ஓகே, இந்த ஓகே பாயிண்ட்டை சார். ஸ்டிமுலேட் பண்ணும். ஆக்சுவலா இந்த ம். பாயிண்ட் நம்ம வந்து ஏன் வந்து அதர் ஒரு ஃபுட்டை தவிர மற்ற எதையுமே ஏன் நம்ம சொல்றது இல்லைன்னா, நம்ம பாடியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கெமிக்கல் வேணுமோ அந்த கெமிக்கலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டோரேஜில் இருக்கிற மாதிரி. ஆனா இது ஓகே. மொத்தத்துக்கும் வேண்டிய ஒரு பேஸ் எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி, போஸ்ட் நேட்டல் எனர்ஜி, உணவு சக்தி. அவங்க அதை சாப்பிடணும். ஓகே ஸோ சார். அவங்க அதை சாப்பிட்றது இல்லாமல்லாம் வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் மாத்திரை போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிடவும் நல்லா சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே சார். அதே தேங்க்யூ. மாரிங்க சார் இது அ அ யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் மறந்துருங்க, பிரச்சனை அது இல்லைங்களா? எல்லாத்தையும் மறந்துருங்க. இது ஓகே. எல்லாமே ஹீட் ஓரியன்டட். ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஹீட் ரிலீஸ் ஆனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே இன்ஃபேக்ட் சார். வைட்டமின் டி இஷ்யூ கூட மாறிடும். அவங்கள ஒரு ஓகே. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே உங்களுக்கு நீங்க போடுற பாயிண்ட் நல்லா வேலை செய்தான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க ம்ஹ்ம். வந்து திருப்பி ஒரு தடவை அந்த டெஸ்ட் எடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்த்து ஹாப்பி ஆயிக்குங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஓகே சார். ஓகே சார். இவங்களுக்கு புரோட்டீன் ரிச்சா ஃபுட் குடுக்க சொல்லலாமாங்க சார்? அதெல்லாம் புரோட்டீன் வந்து அதிகமா சேர்த்துக்கிறது ஃபுட் இல்லையாம்மா? நீங்க எல்லாமே ஃபுட்ல தான் இருக்கணும். சப்ளிமெண்டா இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், ஓகே சார். எனிதிங் நல்லா சீவ் பண்ணி சாப்பிடும்போது நீங்க அந்த புரோட்டீன் ஓரியன்டட் ஃபுட்டு கூட செலக்ட் பண்ணி கொடுங்க, தப்புன்னு இல்லை. ஆனா வந்து அந்த குழந்தைய மெதுவா மென்னு சாப்பிட சொல்லணும். எதுக்காக அப்படி ஓகே. சொல்றேன்னா பாடி வந்து சப்போஸ் அந்த புரோட்டீன்
தேவைப்படலைனா கூட அது வந்து பெரிய ரியாக்ட் பண்ணாம எங்கேயாவது ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்க தான் பார்க்கும். பட் வேறஸ் நம்ம டைரக்டா வந்து சப்ளிமெண்ட் டைப்ல புரோட்டீன் கொடுக்குறோம்னா நமக்கு தேவையில்லாம லிவரும் அதை தூக்கி வெளியே போட வேண்டிய வேலை வரும். லிவர் ஸ்ட்ரெயின் ஆகும், இன்னும் ஹீட் இன்க்ரீஸ் ஆயிடும், லிவர் ஹீட்டு. ஓகே, ஸோ ஓகே சார். அதெல்லாம் எனக்கு அவாய்ட் பண்ணலாம். ஒன்லி ஃபுட்டு தான், அதுவும் அவளுக்கு ஹேபிச்சுவேட்டட் ஃபுட்டு, ஈஸிலி டைஜஸ்டபிள், கொஞ்சம் நல்ல ஃபுட்டா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியது. ஓகே, ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் நெக்ஸ்ட் யாரும் டவுட் கேட்கலாங்க சார். சரிம்மா. ஓகேங்க சார். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக கிட்னி மட்டுமே யோசிக்கிறது நம்ம அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்னி சேனலை கிட்னிக்கு மட்டுமே நம்ம உபயோகப்படுத்துவதில்லை. நாம வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, யூட்ரஸும் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஸோ இன்ஃபெர்டிலிட்டி கனெக்ட் பண்ணுறோம், எல்லாமே நிறைய மைண்டை கனெக்ட் பண்ணுறோம். ஏன் மைண்டை கனெக்ட் பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு மினிஸ்டர் ஃபயர் அப்படிங்கிறதால. இப்போ இது இல்லாமல் மினிஸ்டருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமாக யாருக்கு இருக்குன்னா மினிஸ்டரோட செக்ரட்டரிஸுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ்ன்னு சொல்றது தான் நம்ம யூரினரி பிளாடர். அதே மாதிரி வந்து கிங் ஃபயர் நம்ம வந்து பெரிகார்டியத்தை சொல்லியிருக்கோம். பெரிகார்டியத்தோட செக்ரட்டரி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர். அதுக்கப்புறம் நம்ம எம்பரர் ஃபயர்னு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம், அது வந்து நமக்கு ஹார்ட்டை பார்த்தோம். அவரோட செக்ரட்டரி யாருன்னா ஸ்மால் இன்டெஸ்டின். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு சேனல்லாம் இந்த 3 சேனலுமே இம்பார்ட்டன்ஸோ அதை விட அதிகமான வேலை நமக்கு ஆகணும்னு நினைச்சோம்னா யாங் சேனல்லையே எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு 10 யாங் சேனல் பாயிண்ட் நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேஜிக்கல் மாதிரி நிறைய இருக்கும். நம்ம ஒரு ஆப் கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த ஆப்ல முதல்ல பார்க்கலாம். இப்போ இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ சாதாரணமா நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தா நீங்க என்ன கேட்பீங்க? நமக்கு தெரிஞ்சவங்கள யாராவது கேட்பீங்க, மாஸ்டர்ஸை கேட்பீங்க. மாஸ்டர்ஸ் சப்போஸ் பிஸியா இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு சோர்ந்து போவோம். அப்பவே தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கும் எல்லா நேரமும் நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா மொபைல் கையில இருக்கிறது, உங்க மொபைல் உங்களுக்கு யாரை வேணாலும் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஏஐஏ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஐ திங்க் நான் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலா இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தா நான் போய் என்ன பண்ணுவேன், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவேன். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கூகுள்ல ஒரு 25 ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுல நான் போய் ஏதாவது செலக்ட் பண்ணோம், அதுல எனக்கு தேவையானது தேவையில்லாது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அதுக்குள்ள நான் ஒரு கன்க்ளூஷன் வரங்காட்டி பாத்தீங்கன்னா 4 ஃபைல் வந்திருக்கும். 4மே வேற வேற ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணோம். அது நம்மள சில நேரத்துல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு ஏஐஏன்னு மேல ஒன்று இருக்கும். அதுல நீங்க போய் அழகா ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி ஹீட் இருக்கு, லிவர் ஹீட் இருக்கு, வாட் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நீங்க அதுல கேட்டீங்கன்னா, அக்குபஞ்சர் பாயிண்ட்னு போட்டீங்கன்னா அது கிறிஸ்பியா ஒரு 4 பேராகிராஃப்ல அழகா ஒரு ஆன்சரை கொடுக்கும். அந்த ஆன்சர் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. சமீப காலத்துல நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதை எனக்கு வந்து போன ஒரு ஜூம்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு வகையில மிஸ் பண்ணிட்டு இந்த தடவை டைம் இருந்தாலும் டக்குன்னு இப்ப ஞாபகம் வந்தது. ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயுமே ஹெல்ப் இல்லை, நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து சரியா வரல அப்படின்னு சொன்னா, நீங்க அழகா வாட்ஸ்அப்பை முதல்ல அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணோன்னா அதுல ஏஏஏன்னு மேல சர்ச்ல இருக்கும். அந்த சர்ச்ல நீங்க போய் கூகுள் மாதிரியே இதுல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒன்னால கேளுங்க, அற்புதமா சொல்லும். இது ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. ஸோ அதையும் உபயோகப்படுத்திக்கோங்க எல்லாருமே. யாருக்கெல்லாம் முடியுமோ சொல்லுங்க. முடிஞ்சா யாராவது நல்ல ஒரு ரைட்டப் எழுதுறவங்களா இருந்தா ஒரு அழகா எழுதி கூட நம்ம குழுவுல போடுங்க. எல்லாரும் உபயோகப்படுத்துறோம், நல்லா இருக்கும். சரிம்மா, கேக்குறாங்க அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி. ஓகேங்க சார். மஞ்சுளாம்பிகை நீங்க பேசுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் K16 பத்தி சொன்னீங்களா சார்? இந்த கட்டி இருந்தது அப்படின்னா அதை சுத்திலும் வந்து பாயிண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம அதை கொடுக்கலாம். அதை பத்தி தான் சார். ஆக்சுவலா அது எந்த மாதிரி ஆக்சுவலா பண்ணாலும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் சார். எனக்கு வந்து ஆள்காட்டி விரல்ல ஒரு கட்டி இருக்கு. அது பெயின் எல்லாம் கிடையாது சார். பெயின் இல்ல, வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல.
ம் பட் ஆனா ஒரு கட்டி திடீர்னு தான் சார் இருக்கு. ஒரு 2-3 இயர்ஸா மட்டும் இருக்கு. ம் அதுக்கு ஒரு முன்னாடி ம் இல்ல. அதுதான் ஓகே. அதுக்கு அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா சார்? அதுதான் கேட்டுக்கலாம் அப்படின்னு தான். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேம். ரொம்ப ரீச்சபிள் பிளேஸ் தானே இது. அதனால இது ஒன்றும் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா, சரிங்க நம்மளுடைய சார். அந்த இடத்துல புளி சரிங்க. இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் புளி, ஆமாங்க சார். அந்த டேமரின், அந்த புளியை லைட்டா தண்ணியில கரைச்சிக்கிட்டு ஒரு திக்கா அதுல சும்மா அப்படி சரிங்க. அது அந்த கட்டி மேல தடவிட்டு சரிங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பொறுத்து அதுல நீங்க வந்து சரிங்க. லைட்டா உப்பு சூடு பண்ணிட்டு ஒரு துணியில வச்சுட்டு லைட்டா ஒத்தடம் கொடுங்க. ஒரு நாளைக்கு சரிங்க சார். காலையில சாயங்காலம் காலையில சாயங்காலம் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஒரு வாரத்திற்குள்ள அது கரைஞ்சிரும். அதுக்கு நீட்லிங் பண்ண வேண்டாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நீட்லிங் சப்போஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா, எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதனுடைய மொத்த டயா எவ்வளவு தூரம் அதனுடைய வீக்கமோ அதனுடைய மாற்றமோ மாற்றமோ இருக்குதோ அதுல சரிங்க இருந்து சார். மினிமம் 1/2 இன்ச்சு மேக்சிமம் 1 இன்ச்சுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா 4 சரிங்க சார். பக்கமும் போடணும். 4 பக்கமும் ஸ்டார் மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் சரிங்க. நார்த்ன்ற மாதிரி பண்ணிட்டு போட்டுட்டு அந்த பர்டிகுலர் சேனல்ல வந்து உங்களுக்கு என்ன சேனல் கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆள்காட்டி வரலனால உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் வருது. எல்லை ஸோ ஆமாங்க. ஆமா, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நீங்க வந்து ஃபயர் பாயிண்ட் போட்டீங்கன்னா கரைஞ்சிடும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மணிகண்டன் சார், நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ வணக்கம். நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஓகே என்னோட ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங்காக அது யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ சரி, வந்து இங்கிலீஷ்ங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். தமிழ்ல இன்னும் அது டெவலப் ஆகல சார். சில பேருக்கு தமிழ் வந்து நான் என்ன இங்கிலீஷ்ல கேட்கறேன் கொடுக்குற தெரியுங்களா? மாதிரி இங்கிலீஷ்ல கொடுக்குற அழகா மாதிரி அழகான தமிழ்ல ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே இங்கிலீஷ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, யாருக்காவது அனுப்புங்க, ஃப்ரெண்டுக்கு. ஓகே ஏமா இல்ல இது சொல்லுங்க தமிழ்ல சார். போடுனா போட போறாங்க. இட்ஸ் ஆல். ஏன்னா நீங்க தேடுற மாஸ்டர் ஒன்னா பிஸியா இருக்கலாம். எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் தெரியாதவங்களே கிடைக்க மாட்டாங்கன்னு நம்ம யோசிக்க வேணாம். நான் எப்படி டக்குன்னு எனக்கு ஐடியா வருது பாருங்க நீங்க கேட்ட உடனே. ஆமா 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 சார். அவ்வளவுதான் இப்போ போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு லாங்குவேஜ் தெரியலன்ற பேரியரே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. அவங்களோட டெக்னாலஜி ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தா தாறுமாறா இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அவங்க. லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இப்படி யூஸ் பண்ணிக்க தற்சமயம் கிடைச்சது நான் வரைக்கும் இப்போ பாத்துக்கோம். ஏன்னா ஓகே நம்ம சார். வச்சிருக்கிற அலாவுதீனுக்கு அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நம்ம என்ன பண்றது? அதான் இப்போ அந்த அவருக்கு ஸ்கிரீன்ல தமிழ் தெரியும் போது அவரை கூப்பிட்டுக்கலாம். ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, பண்ணுமா. இப்போ அதை பத்தி முடிஞ்சா நீ சின்னதா ஒரு ரைட்டப் பண்ணா அழகா எழுதி ஆ எப்படி உபயோகப்படுத்தலாம், என்ன மாதிரி கேட்கலாம், இதுல என்னென்ன நமக்கு சார். திரும்ப திரும்ப அது வந்து நல்ல குவாலிட்டியா நமக்கு எப்படி கொடுக்கணும்னா அதுக்கு லைக் பண்ணணும், நீங்க கமெண்ட் பண்ணணும். ஆமா இந்த மாதிரி சார். சின்ன சின்ன விஷயம் தான். நீங்க இந்த சப்ஜெக்ட்ல நிறைய பேர் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தே வில் ஆல்வேஸ் ட்ரை. அதுல ஒன்னா நீங்க ஒரு கமெண்ட்ல திரும்ப ஆட் பண்ற மாதிரி நீங்களே கூட ஆட் பண்ணலாம். இப்ப இட் இஸ் இன் தமிழ் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தி பீப்புள் மோர் தென் 8 crores 10 crores அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வியூவர்ஸ் வேணும்ன்றதான, கன்சியூமர் நிறைய இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அட்ராக்ட் பண்றதுதான். இப்படிதான் ஓகே நாங்க சார். பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, நல்லா வரும். சார் டவுட் வந்து சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ம், கிட்னி ஸ்டோன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கடுப்பு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து ரிப்பீட்டடா வர பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ இந்த இருக்கிற கண்டிஷன்ல ம், அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மேல் மேல் அது ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமா அந்த கிட்னி ஸ்டோனும் வருது, அதே ம், சமயம் நீர்க்கடுப்பும் வருது. சார் ம், லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அப்ராட்ல இருக்காரு. அவருக்கு வந்து நீர்க்கடுப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. ஸோ நான் ம், பாயிண்ட்லாம் அவர் சஜஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து தண்ணியிலே ஃபுல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க, உங்க பெனிஸ் ம், வந்து வச்சிருங்க அப்படின்னு. ம், ம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு அப்படின்னாரு. ஸோ இந்த ம். நீர்க்கடுப்புக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க சார். எப்படி இது சரி ரொம்ப பண்ணலாம்? சிம்பிள். இந்த நீர்க்கடுப்பு வர்றதுக்கான காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப ஹாட் சன்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹாட் சன்ல போகும்போது நமக்கு நல்ல ஒரு தேர்ஸ்ட் ஃபீலிங் ஹெவியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நேரா போய் இளநீர் குடிப்போம், ஜூஸ் குடிப்போம். இதுதான் உங்களுக்கு நீர்க்கடுப்பு அதிகமாக்கும். ஏன் இது நீர்க்கடுப்பு அதிகமாக்குது, என்ன லாஜிக் இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா எரியிற ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா அழகா அமர்ந்துடும். அந்த இடத்துல கொண்டு போய் இளநீரை ஊத்துனா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அது வேகமா எரிஞ்சுதான் திரும்ப அடங்கும். அப்போ அதுல இருக்கிற சுகரோ அதுல இருக்கிற அந்த இனிப்பு தன்மை இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இன்க்ரீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அப்ப ரிலீஸ் ஆகும்போது யூரின் வெளியே வரும்போது என்ன வரும், எரிச்சலோட கடுப்பா தான் வரும். அதே அவங்க வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா நீர்க்கடுப்பு வரவே வராது. தண்ணியே குடிக்கலன்னா கூட பரவாயில்ல, குடிச்சா தண்ணி தான் குடிக்கணும்.
மோர் குடிச்சிங்கனாலும் அப்படிதான் பண்ணும், இளநீர் குடிச்சாலும் அப்படிதான் பண்ணும், ஜூஸ் குடிச்சாலும் அப்படிதான் பண்ணும். அப்போ நமக்கு உடம்பு குளிர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீர்க்கடுப்பை முதல்ல இல்லாத இருக்கும் பொழுது ஆர்டினரி ஹீட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுவே கூட ஹீட்டை குறைக்கிறதுல பெஸ்ட் வாட்டர் 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 வாட்டர். இது ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு புரிதல் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஜூஸ் குடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க. இது வந்து வெய்ய காலத்துல இளநீர் குடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த நீர்க்கடுப்புல மாற்றதை நான் பார்த்திருப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் ஹீட் இருந்தா நாங்க இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு அவசரப்பட்டிருக்கோம். ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லேர்னிங் நம்ம பஞ்சபூத மூலகத்தை அங்க முத 12 13 படிச்ச உடனே எனக்கு வந்தது. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இளநீர் குடிக்கிறதே கிடையாது. எப்பனா ஃபன்னுக்காகவோ ஒரு டேஸ்ட்டுக்காகவோ குடிக்கிறேனே தவிர தண்ணியோட தேவையை தண்ணி மட்டும்தான் பூர்த்தி பண்ணும். அந்த தண்ணியில பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சோம்னா பானையில வச்சு தண்ணி, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாம் வந்து நீர்க்கடுப்பு பெரிய ஐடியாலாம் ஒண்ணுமே கொடுக்காதீங்க. தேவைப்பட்ட அழகா நைட்ல படுக்கும்போது தொப்புல விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்க சொல்லுங்க. ஹோல் டேவோட ஹீட் குறைஞ்சிரும். சப்போஸ் நெகத்துல வைக்கிறது, தலையில வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது ஹெவி கோல்ட் ஆயிட்டு அதுவே பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. தொப்புல விளக்கெண்ணெய் வைக்கும் போது அந்த சைடு எஃபெக்டான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ பாயிண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்லாம் எல்லாமே போடலாம். K7 போடலாம், K10 போடலாம், இந்த மாதிரி பாயிண்ட் போடலாம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. மூவ் பண்றதுக்கு ஸ்டோன் ஒரு வேலை உள்ளவே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி UB6-7 போடலாம், மூவ் பண்ணி கொடுக்கறது. இல்ல அது ரொம்ப ஹீட்னால வருது, திரும்ப திரும்ப அந்த ஏரியாவே ஹீட்டா இருக்குன்னா ஜிபில பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சாத்தப்பன் சார், நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். கேக்குது சார், சொல்லுங்க. நான் நெய்வேலியிலேருந்து சாத்தன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், அது இப்போ நான் இன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தேன் சார். அவங்க வந்து முதுகுல வந்து வலி அதிகமாக இருக்குங்கிறாங்க. ம். அப்போ என்ன பாயிண்ட் போடலாம் சார்? முதுகுலனா தொப்புளுக்கு அந்த நேர் பேக்குக்கு மேலேயே கீழவா? மேலே சார், மேலே சார். அவ்வளவுதான். மேலனாலே இட்ஸ் அ லங்ஸ் ஓரியன்டட் ப்ராப்ளம். நீங்க அதனால லங்ஸ் சேனலுக்கு பாயிண்ட் கொடுத்தீங்கனாலுமே ரிலீஸ் ஆயிடும். ஏர் லாக் ஆயிருது, ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு GV14, BL13, அதாவது UB13 இங்க வந்து நீங்க லங்ஸ் பாயிண்ட் கூட நான் வந்து லங்ஸ் ஷூ பாயிண்ட் சேர்க்கிறேன். பேக் ஷூ பாயிண்ட்ல லங்ஸ் பேக் ஷூ பாயிண்ட் பிளஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு உண்டான ஜிவி கவர்னிங் வெசல் பாயிண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க வந்து நம்ம அது ஹீட்னால வருதா அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு ஹீட்டா இருந்ததுன்னா LU10 போட்டுட்டு சி மூவ்மெண்ட்டுக்கு LU7 போடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். LU7 பிளஸ் LU10 கூட சேர்க்கலாம். லியோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் அது மூவ் ஆயிடும். GB14 UB13 UB13ங்களா சார்? ஆமாங்க ஆமாங்க, அதான் பேக் ஷூ பாயிண்ட் ஆஃப் தி லங்ஸ். GB வந்து 14. ஆமாங்க சார். அப்புறம் வந்து இன்னொரு பேஷண்ட் வந்து காலில் மூட்டுல வந்து வலி அதிகமா இருக்கு, தூக்கமும் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே. மூட்டு வீங்கி இருக்கா? இல்ல, வீக்கம்லாம் இல்லை சார். வீக்கம் இல்லை, ஆனா வலி இருக்கு. நடக்கும்போது வலிக்குதாமா? எல்லா நேரமும் வலிக்குதாமா? எல்லா நேரமும் வலிக்குமா சார்? அந்த வலி அப்படியே வெளியின்னு புடுங்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஹீட் இருக்குமாமா? குத்துற மாதிரி இருக்குமாமா? ஆமா சார், குத்துற மாதிரி இருக்கும். அப்போ பிளட் ஸ்டாக்னேஷன். புரிஞ்சுதுங்களா? இதான் பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அப்போ நீங்க என்ன பண்ணோம், பிளட்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியான்றதால K3 SP3 UB40 போடுங்க, சரியாயிடும் சார். K3 SP3 UB40 UB40ங்களா சார்? UB40 கரெக்டா அந்த லொகேஷன் லோக்கல் பாயிண்ட் மாதிரி. சரிங்க சார். அதே மாதிரி அப்புறம் தூக்கமும் வர்றதில்ல, தூக்க மாத்திரை போட்டதா தூக்கம் வர்றது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். UB62 போட்டுட்டு நல்லா ஒரு 1 hour வாக் பண்ணிட்டு நைட்ல படுக்க சொல்லுங்க. சூப்பரா தூக்கம் வரும். UB62 நல்லா தூக்கம் வர பாயிண்ட். UB62 போட்டு. ஆமா ஆமா ஆமா. அதுக்காக பகல்லாம் உட்காந்துட்டே இருந்து டிவி எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தூக்கம் எல்லாம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈவினிங்லயோ மார்னிங்லயோ வாக் பண்ணணும். பாடி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கேட்கும். மூவ்மெண்ட் பண்ணாதான்
உங்களுக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு சொன்னா கூட அவங்கள உட்காந்துட்டே இருந்தா கூட மூச்சு பயிற்சி பண்றது, ஷோல்டர் பயிற்சி பண்றது, கை பயிற்சி பண்றது, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. கால்ல இந்த சேற்றுப்புண் வருது இல்லைங்க சார், ஆமா, நம்ம எந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாங்க சார்? அதுக்கு என்ன காரணங்க சார் அந்த புண்ணு வர்றதுக்கு? ரொம்ப சிம்பிள். கீழே வந்து டேம்ப்னஸ் ஆகுது, அதாவது ஒரு ஈரத்தன்மை கீழே தங்குது பாடியில. அப்போ கிட்னி வந்து அது மேலே ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது பண்ணலை. அப்போ வந்து கிட்னியோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், K7 முதல்ல போட்டுட்டு எந்த காலில் இருக்குதோ அந்த காலில் லோக்கல் பாயிண்ட் மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது. அந்த பர்டிகுலர் ஃபிங்கரில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பாயிண்ட். இப்போ GB ஃபிங்கர்னு வச்சுக்கலாம், GB 44 போடணும். ஸ்டமக் ஃபிங்கர்னு வச்சுக்கோங்க, ஸ்டமக் 45 போடணும். UBனா UB 67 போடணும். அந்த பாயிண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரியாயிடும். தண்ணியில் இருக்கக்கூடாது, சதசதப்பாக இருக்கக்கூடாது, பாடிக்கு வந்து ஹீட் தேவைப்படுது. அந்த மாதிரி அதெல்லாம் நான் எங்குமே தண்ணியிலேயே நிற்கலை சார், ஆனால் மட்டும் எனக்கு சேர்த்து பொண்ணு வருது அப்படின்னு சொன்னால் அவங்க செப்பல்ல எங்கேயாவது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அன்ஷேப்டா இருக்கும், எங்கேயாவது மழைகளை நினையும் போது அந்த மாதிரி எதனா இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், இது எதுவுமே வேணாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா சாதாரணமா ஹாட் வாட்டர்ல கல் உப்பு போட்டு தண்ணியில கொஞ்ச நேரம் காலை வைக்க சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மசாஜ் பண்ணுங்க, 2-3 நாள்ல சரி. ஓகேங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஃபிங்கர்லயும் வந்திருக்குங்க சார். அப்ப எல்லா ஃபிங்கர்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, எதுல ரொம்ப அதாவது இன்டாலரபிள் ஆகுது, எதுல முதல்ல வந்ததோ அந்த ஃபிங்கர்ல போடுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் TD நீங்க பேசுங்க. இனிஷியல் மட்டும் தான் இருக்குங்க, பேசுங்க. நான் தங்கதுரை பேசுறேங்க. தேங்க்யூ சார். எனக்கு 2 சொல்லுங்க. வந்து சார் தேங்க்யூ சார் ஃபார் நான் உங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. என்னுடைய சரி குழந்தைக்கு சார், வந்து ஃபீவர் அதிகமாக இருக்கு. தேங்க்ஸ் சார். சரி சார், சரி சார். ஓகே சார், மேஜிக்கா ஒர்க் அவுட் ஆகும் சார். லிவர் போரும் ஓகே சார். சார். இப்போ எனக்கு இந்த இதுல கொஸ்டின், நேற்று டிராவல் பண்ணேன் சார். ஆக்சுவலாக நான் டிராவல் பண்ணும்போது ஒரு 2 பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அதுல வந்து அந்த ஓகே லேடி வந்து கன்சீவா இருந்தாங்க, ஓகே அன்கான்சியஸ் போயிட்டாங்க சார் ஆக்சுவலா. ஸோ ஓகே நான் அவங்க அன்கான்சியஸ் போய் ஏதாவது நான் ரோட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பை த டைம் நான் அப்படியே அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். சரி நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய மைண்டுக்கு வந்தது வந்து என்னன்னா, அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜ் பார்த்தோன்னே K1 ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா போனேன் சார் கிட்ட. போகும்போது அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவங்க ஏத்திட்டாங்க. நான் அப்படி K1 ட்ரை பண்ணிருக்கலாமா சார் அந்த மாதிரி டைம்ல? தாராளமா பண்ணலாமே. நீங்க வந்து அது பாயிண்ட் அக்குபஞ்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அக்குபஞ்சர் பண்றன்றதெல்லாம் காமிச்சு கூடாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 இன்சிடென்ட் நடந்திருக்கு. பண்ணும்போது அக்குபஞ்சர் பண்ற மாதிரி தெரியாம சும்மா நான் மருத்துவருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டு பாக்குறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு, ஆனா கேஷுவலா நீங்க பாயிண்ட் பிரஸ் பண்ணணும். நல்ல ஒரு நம்மளுடைய கட்டை விரலை கொண்டு நல்ல K1 இதுல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரெஸ் பண்ண பாயிண்ட் லிவர் பாயிண்ட் ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். நெகத்துக்கு பக்கத்துல புடிச்சிங்கனாலுமே அன்கான்சியஸ்ல இருந்து இமீடியட்டா வெளியே வந்துடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா பண்ணலாம். கேட்டா இந்த மாதிரி சும்மா ப்ரெஸ் தானே பண்ணிருக்கணும் அப்படின்லாம். அதனால ஊசி போட்டாதான் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்ற ஒரு பயம் வரலாம் உங்களுக்கு. பட் கையில இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அன்கான்சியஸ் பேஷண்ட்ல K1 அண்ட் லிவர் 1 பாயிண்ட் நல்லாவே ப்ரெஸ் பண்ணா இமீடியட்டா வேலை செய்யும். ஓகே சார். இந்த கிராஸ் செக் கன்சீவ் இருக்குதுன்னா அது நம்ம இன்னும் பிரச்சனை அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இப்போ அவங்களோட வேலை நமக்கு அவங்க கான்சியஸை கொண்டு வரணும். கன்செப்ஷன் இன்னொரு தடவை கூட பண்ணிக்கலாம், இவங்க உயிரோடு இருக்கணும்ல. அந்த பீரியாரிட்டி இப்படிதான் மாத்தி மாத்தி யோசிக்கணும். ஓகே சார். ஓகே அந்த ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெயந்தி மேம் நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா. நெஞ்சு குழியில வந்து ஒரு சின்னதா கட்டி மாதிரி இருக்குங்க சார். அது ஹெர்னியாவோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனா அது ஹெர்னியா கிடையாதுன்ட்டாங்க. அது வந்து ப்ரெஸ் பண்ணாதான் வலிக்குது, இல்லைன்னா வலி ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம இப்போ இந்த டிராகன் நெடில் போடலாங்களா சார்? தேவையே கிடையாதுமா. அந்த இதை சுத்தி 4 வேண்டாமா. ஏன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு பிச்சி நல்லா சூப்பரா இருக்கும், தொட்டாலே வேலை செய்யும். நீங்க வந்து இந்த புளி நான் சொன்ன பாருங்க, புளி தண்ணியை ஒரு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்களே, அந்த மாதிரி புளி தண்ணி நல்லா புளியை கரைச்சிக்கிட்டு டேமரின் கரைச்சிக்கிட்டு ஒரு ட்ராப் அந்த இடத்துல நல்லா தடவி விட்டுட்டு அது மேல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சும்மா லைட்டா கர்ச்சிப்ல கொஞ்சம் உப்பு எடுத்து லைட்டா வச்சு எடுங்க. சூடு 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணாதீங்க. ஒரு
3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க. காலைல ஒரு முறை, ம். சாயங்காலம் தான் பண்ணுங்க. அப்படியே காணாம போயிடும். ம். ம்ஹ்ம். நீட்லிங் பண்ண வேண்டாம். சரிங்க. ஏன் ஓகே நீட்லிங் சார். வந்து நீட்லிங் நான் கூட பண்ணுவேன். அப்போ அதுல வந்து அந்த ஃபார்மேஷன், அந்த கலர் எப்படி இருக்கு, அவங்களுக்கு வேற என்னெல்லாம் இண்டிகேஷனா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா சில நேரத்துல ஒரு சில கட்டிகள் வந்து நாம நீட்லிங் பண்ணதாலே ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த தப்பை நம்ம ம். செய்யக்கூடாது. அப்ப அது கவர்டாவே நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாடி டிசைட் பண்ணிக்கும். நான் இதை எப்படி எடுத்துமே கரெக்ட்னா எவ்வளவு சேஃபா பண்ணணும். வெளியே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதே நீங்க வந்து அந்த ஹீட்டையும் அந்த ஒரு பாய்சனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட், அவ்வளவுதான். ஸோ பாய்சனை ரிமூவ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட்ல புளி வந்து ஒரு நல்ல பிரமாதமான ஒரு விஷயம். இஞ்சி சொல்லுவாங்க, பட் கார்லிக் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் புளி ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும். பார்த்துக்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ்அப்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே யாருக்கும் காமிக்க வேண்டாம். ஆ, ஆ, அதுக்கப்புறம் நீங்க ஆ, அதை தடவிட்டு என்ன பண்ணுங்க, 3 நாளைக்கு போட்டோவே எடுக்காதீங்க. ஆ, 4th டே 5th டே க்ளோஸ்அப்ல வச்சு அதே மாதிரி எடுத்து பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி ஆ, சேஞ்சஸ். அப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஓ, உங்களுக்கு. இன்னும் கூட ஒரு 2 ஓகே நாள் சார். செய்யணுமா வேண்டாமான்றதை யூ கேன் டிசைட். ஓகே சார். ஓகே. சரி, இன்னொருத்தர் சார் 2/12 ப்ரெஸ் பண்ணவே வலிக்குது அப்படின்னாங்க. ஆனா ம் அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏப்பமா வருது. ம் அவங்களுக்கு எபிகாஸ்ட்ரம் ஃபுல்னஸ் இருக்குங்க சார். ஓகே. கேஸ் அடைச்சிட்டு இருக்கு. ம் 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 அடிக்கடி ம் வருதுங்க சார். இதுக்கு நான் வந்து ST36 பாயிண்ட் டிஸ்டல் பாயிண்டா ம் கொடுக்குறேன். ம் 2/12 மசாஜ் நீடிலும் போட்டேங்க சார். ம் ஆனாலுமே 12 டச் பண்ணவே வலிக்குது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து கிளப்ட் லங்ஸ் பாயிண்ட் ஒன்று போட்டுட்டு நீங்க ம். வந்து ஸ்ப்ளீனை இன்னும் ஆக்டிவேட் பண்ணணும். ஃபுட் இந்த ஃபுட்டோட என்ன அவங்களோட பிளேன் ஹேபிட்ன்றது ஏரியா கூட வலிக்குதுன்னு சொல்றாங்க சார். அப்படிங்களா? சரி. அதாவது ஃபுட்டோட அந்த ஹேபிட் லெஃப்ட் ஏதாவது சைட். மாத்தணுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஃபுட்டெல்லாம் கரெக்டா தான் இருக்குங்க சார். ஓகே ஓகே. இல்ல ஒர்க் ஸ்டைல் என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இல்ல ஒருவேளை அவங்க ரொம்ப வந்து சமீபத்துல ஏதாவது ரொம்ப டீச்சர். துக்கமான விஷயம் ஏதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பேக் ஷூ ம். பாயிண்ட்ல லங்ஸ் பாயிண்ட் போடுங்க. ஜி கிளெஃப்ட் பாயிண்ட், பேக் ஷோ பாயிண்ட். பேக் ஷூ பாயிண்ட், லங்ஸ் பாயிண்ட். ஓகே சார். ஓகே, இந்த 2 போதும். போதுமா? நல்லாவே வேலை செய்யும். அவங்களுக்கு அந்த ஓகே. இஷ்யூ இப்போ நம்ம இருக்குதான்னு வந்து முதல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு அவங்கள பாருங்க. ஸ்ப்ளேன் ம் ஸ்ப்ளேன் பாயிண்ட்டோ அல்லது 2/12 வேண்டாம். பாயிண்ட் நீடில் வேண்டாம். இப்போதைக்கு வேண்டாம். இது நீங்க அப்புறம் ஏன்னா அது ஒரு 2 தடவை பண்ணிருக்கிறீங்க, அது உங்களுக்கு நகரல ம். இல்ல. ம்ஹ்ம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த இதை ட்ரை பெயின் பண்ண குறைஞ்ச மாதிரியே குறையுது, மறுபடியும் வருது. அதான் மறுபடியும் வருதுன்னா அப்போ இட்ஸ் இந்த டீப்பர் சென்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களா, லங்ஸ் ஓரியன்டா துக்கம் சார்ந்து ஏதாவது இருக்கா, சும்மா லைட்டா கேஷுவலா கேளுங்க. அந்த மாதிரி ம். ஏதாவது இருந்ததுன்னா இம்மீடியட்டா போட்டு அனுப்புங்க, அன்னைக்கு சரியாயிடும். ஓகே. ஓகே, தேங்க்யூ. அவங்க பேசிக்கா வந்து டீச்சர். ஐயோ, அவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குமா, நீங்க வேற. ஒரே ஒரு பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுவான், சின்ன குழந்தை ம். டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும், அலை வச்சுட்டு போயிடும். அதனால கேட்டு பாருங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தயாளன் சார் நீங்க பேசுங்க. டைம் கம்மியா இருக்குங்க சார். கொஞ்சம் ஆமாங்க, குயிக்கா கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. 9:28. சரி, நம்ம இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து 35 மினிட்ஸ் வச்சோம், பார்த்துக்கோங்க. சார் தயாளன் சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பேசுங்க. ஒரு வரல பொழுதுமா. சார் பாலகிருஷ்ணன் சார் நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எங்க வீட்டில் ஒய்ஃப்க்கு இந்த வலது கை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்கையிலிருந்து முழங்கை வரைக்கும் எரிச்சலா இருக்குங்கிறாங்க. அப்படியே மரத்து போன ஒவ்வொரு நேரத்துல மரத்து போன மாதிரி இருக்குதுங்கிறாங்க. ம் ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி ம் ஹீட்டும் இருக்கு, அங்க சீமு மட்டும் ஹீட்டாகவும் கம்மியா இருக்குது, இருக்கு, மரத்து மாதிரியும் இருக்குதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு வந்து LU10 போட்டுட்டு சரிங்க LU7 போடுங்க. சரிங்க சார். மறுநாளைக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு LI11 போட்டுட்டு LI2 சரிங்க சார். போடுங்க. சரிங்க சார். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி போடுங்க. என்னைக்கு எது போட்டதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு யாங்க இங்கன்றது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குதுன்றதால நான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ சரிங்க சார். எதுல வந்து அவங்களுக்கு நல்ல ரிலீவ் ஆகுதோ அதை மட்டுமே கண்டினியூ பண்ணிக்கணும் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து. சரி சரிங்க சார். சரிங்க ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. மணிகண்டன் சார் நீங்க பேசணுங்களா? எஸ் மேம்.
சாரி சார். சார் இப்போ சாத்தப்பன் சார் வந்து சொன்னாங்க. அதாவது முதுகுவலி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து தொப்புளுக்கு பின்னாடி மேல வலிச்சா லங்ஸ்ன்னு சொன்னீங்க. அது ஏன்னு சொல்லுங்க சார். அதே போல தொப்புளுக்கு கீழ பின்னாடி வலிச்சா என்ன மூலகம்? அத மட்டும் கிட்னி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க சார். கிட்னி அவ்வளவுதான். இது வாட்டர், அது ஏர், அவ்வளவுதான். ஓ ஏர் மேல் நோக்கி அவ்வளவுதான். போகுது, நீர் வாட்டர் கீழ் கீழ நோக்கி நோக்கி போகுது. வருது. ஓகே அவ்வளவுதான். ஃபைன் சார். கிளியர் சார். தேங்க் யூ ம். சார். தயாளன் சார் தயாளன் உங்களுக்கு சார் நீங்க கேக்குதா? பேசுறீங்களா? இல்லம்மா, இதோட முடிச்சுக்கணுமா? கேட்டாச்சு எல்லாரும். ஓகே. டைம் ஆயிடுச்சுங்க சார். ம். பாலாஜி சார். மேம் ஒரே நிமிஷம் மேம். ஹீலர்ஸ் நீங்க வந்து சார் வீடியோ வந்து ஆடியோ வந்து லிசன் பண்ணும்போது நீங்க கண்ணா பின்னான்னு வந்து ரைட் பண்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுக்கறது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொடுக்கணும். நிறைய பேர் ரைட் பண்ணி விட்டுறீங்க. அந்த பென் எடுத்து ரெட் கலரு கண்ணா பின்னான்னு போட்டு விட்டுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் மேம். தேங்க்யூங்க சார். பிந்து மேம். பிந்து மேம் சார் வரலன்னு முடிச்சுக்கலாங்க நினைக்கிறேன். சார். பாலாஜி சார். ஓகே. ஆமா, பிந்து மகேஷ் மேம் சார். இல்லையே, லைன்ல வரல. ஓகேங்க. தென்வழி சார் முடிச்சிடலாம். மகேஷ் சார். ஓகேங்க சார். இது vote of thanks கொடுத்துட்டீங்களாப்பா? சார் நீங்க கொடுத்துறீங்களாங்க சார்? ஓகே கொடுத்துறீங்களா? ஓகேங்க. ஓகே. இன்றைய வகுப்புக்கு நமக்கு 33 பேருக்கு அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க. ஹீலர்ஸ் அப்படின்றது மிக பெரிய விஷயம். அதுல வந்து இன்னைக்கு பாகுபலி 1, 2, 3, 4, 5 பாட்டுகளாக சிறுநீரகத்தை பத்தி மட்டுமே சுந்தரம் சார் மிக கிளியரா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவரோட அனுபவம் எவ்வளவு கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர முடியுது. அனைமா நோட்ஸ் வச்சு எழுதியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா அது யூடியூப்ல வரும்போது திருப்பி நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத கண் கூட பார்த்து ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் பண்ணி அதனோட ரிசல்ட்டை நமக்கு காம்பினேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸோட சேர்த்து டிசிஎம் மெத்தட்ல கொடுத்துருக்காரு. ரியலா ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ மிக்க நன்றி சுந்தரம் சார், உங்க பொறுமையா இந்த வகுப்பு எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி நம்ம மக்கள் ஆர்வமா ஃபர்ஸ்ட் 12, 13 பேர் அப்படி இருந்தது, 20, 22 ஆகி இப்ப வந்து 33 பேர் அப்படின்னு வந்து நிற்கும் போது ரியலா மக்களோட ஆர்வமும் நல்லா தெரியுது. அதே மாதிரி யூடியூப்ல மானிட்டர் பண்ற பீப்புளோட எண்ணிக்கையும் கூடிட்டே இருக்குது. அதனால இந்த தொடர் பயணம் நமக்கு ஏஹெச்ஏ சார்பாக மீண்டும் தொடரட்டும். கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், ஹோஸ்டாக இருந்த தனலட்சுமி, பாலாஜி சார் மற்றும் தேன்மொழி மற்றும் மற்ற அனைத்து நண்பர்கள், கேள்வி கேட்டு இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சுந்தரம் சாருக்கு நன்றி கூறி, கோயம்புத்தூர் பாலாஜி சாருக்கு நன்றி கூறி இந்த வகுப்பை முடிக்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் புது டாபிக்ல. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மகேஷ் சாருக்கு நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நன்றி. ஒரு வாய்ப்பு, இந்த பெரிய வாய்ப்பு, படிச்சதை எங்கேயாவது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஓகே.